தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்று திருச்சபை இயேசுவின் திருஹிருதய திருநாள் கொண்டாடுகிறது. இந்த முதல் வாசகத்திலும் சுவிசேஷத்திலும் நாம் காண்பது கடவுள் தன்னுடைய மக்களை எத்தனை ஆழமாய் அன்பு செய்கிறார் என்றதை பற்றியாகும். நாம் பாவம் செய்து வாழும் பொழுது நாம் கடவுளின் நெஞ்சு அகன்று வாழ்கிறோம். கடவுள் நம்மை இரவும் பகலும் நம்மை பெரிய காரியமாய் அன்பு செய்கிறார். நம்மை போற்றி வளர்த்துகிறார். கடவுளை நாமும் அன்பு செய்ய வேண்டும். நாம் பாவம் செய்யும் பொழுது கடவுள் வேதனைப்படுகிறார். நாம் கடவுளின் வார்த்தை அனுசரித்து வாழ்ந்து கடவுளின் அன்பில் வாழுவோம். கெட்ட பாசங்களை விட்டுவிட்டு நன்மையில் வாழுவோம். நம் ஒவ்வொருவருடைய மனம் திருந்தலில் பரலோகம் சந்தோஷப்படுகிறார். இந்த இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலோஸ் நம்மை ஞாபகப்படுத்துவது, நாம் கடவுளோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியோடும் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்கள் ஆக வேண்டும். ஏனென்றால் கடவுள் தன்னுடைய பிரியகுமாரனை அனுப்பி இயேசுவின் பீடாசகனங்களிலூடையும் மரணத்திலூடையும் நமக்கு மீட்பு தந்தார். பரிசுத்த ஆவி வழியாக கடவுள் அன்பு நமக்கு அனுபவிக்க முடிஞ்சது. இயேசுவின் திருஹிருதய படம் நம்முடைய வீடுகளுக்கு உள்ளே வைத்து நாம் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் ஏராளமான அனுகிரகங்கள் இயேசுவின் திருஹிருதயம் நமக்கு தருவார்கள். இயேசுடைய திருஹிருதயத்தில் நம்மை ஒப்பிக் கொடுப்போம். இயேசுவின் அன்பு மற்றவர்களுக்கும் நாம் நம்முடைய சிந்தனைகளாலும் பேச்சுகளாலும் செயல்களாலும் கொடுப்போம். திருஹிருதய இயேசு நாம் ஒவ்வொருவரையும் അനുഗ്രഹിക്കട്ടെ.